வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். வல்லாரை கீரை. இதை கீரைன்னு சொல்கிறத விட மூலிகைன்னு சொல்லலாம். இதுக்கு சரஸ்வதி மூலிகை, பிரம்மி அப்படின்னு வேறு பேர்களும் உண்டு. ஏன்னா நமது மூளையை நல்ல சுறுசுறுப்பாக வச்சுருக்கும், அறிவுத்திறனை நல்லா வளர்க்கும். இந்த கீரையை தொடர்ந்து எடுத்துக்கிறவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அறிவோடு இருந்தால் தானே மற்றவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியும். அந்த விஷயத்த இந்த வல்லாரைக்கீரை செய்யுது. வல்லாரை கீரையில் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மன அழுத்தம், படபடப்பு இதையெல்லாம் குறைக்கும். வயசான பிறகு வர அல்சைமர் நோயோட ஆரம்பக்கட்ட சிம்டம்ஸ் எல்லாம் இந்த கீரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. வல்லாரைக்கீரை நம்மளோட நரம்பு மண்டலத்துக்கே நல்லது. முக்கியமாக கண்ணை சுற்றி இருக்கிற நரம்புகளை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த கீரையை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நமது ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆர்த்ரைட்டிஸ், கவுட் இந்த பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க வல்லாரைக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். பகலில் நல்லா சுறுசுறுப்பாகவும் நைட்டில் நல்லா தூங்கவும் செய்யணும்னா வல்லாரைக்கீரையை நமது ரெகுலர் டயட்டாக மாற்றிக்கணும். வல்லாரைக்கீரையோட புளி சேர்த்து சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. புளி சேர்த்தா அதனுடைய மருத்துவ குணம் மறைஞ்சிடும். வல்லாரைக்கீரையை நல்லா காய வச்சு ஃபைன் பவுட்ராக ஆக்கி காலையிலையும் மாலையிலையும் 1 ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டா ஞாபக சக்தி ரொம்பவே அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. நாம் இன்றைக்கி இந்த சரஸ்வதி மூலிகையான வல்லாரையை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தோசை தான். அதனால் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முதல்ல வாணலில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதனோட நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையையும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வதக்கி கொடுங்க. கீரை இப்போது நல்லா வெந்து சுருங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த விழுதை நாம் வழக்கமாக தயாரித்து வச்சுருக்கிற தோசை மாவோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். விருப்பம் இருக்கிறவங்க இது கூட வெங்காயத்தையும் வதக்கி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் செய்கிறேன். இப்போது வல்லாரைக்கீரை தோசை மாவு தயாராகிடுச்சு. தோசை ஊற்றிடலாம். பார்க்கவே நல்லா பசுமையாக இருக்குது. இது கூட நமக்கு விருப்பமான சட்னி வகைகளை சேர்த்து சாப்பிட வேண்டியது தான். வல்லாரைக்கீரையை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, சமைக்கிறதும் ரொம்பவே ஈஸி. இந்த கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன்.